ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கொஷினை பாருங்களேன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீன் கொடுத்துருக்குறாங்க, மீடியன் கொடுத்துருக்குறாங்க, மோடு கேட்குறாங்க. அதாவது எம்பெரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. அதன் அடிப்படையில் மோடுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டோம்னா ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேயா? இதான் அந்த ஃபார்முலா. இதில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 3 இன்ட்டு மீடியன் எவ்வளோ நம்மளுக்கு 51, மீன் வந்து 19. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரெண்டையுமே பெருக்கிட்டு அதை கழிக்கிறது அப்படின்னு அப்படி தான் பண்ணுவோம். ரெண்டையும் பெருக்கி அதை கழிக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட் வைஸ் யூனிட் அந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு ஆன்சரை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறதுக்கு பார்க்கலாம். இப்போ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த 51 3 வருதுல்ல, இப்போ மொதல் நம்பர் இது வந்து பெருக்குமா என்ன வரும்? ஒரு 2 3. இப்போ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக ஒரு 3ல் தான் வருது. ஓகேயா? இதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 9 2 18 8ல் வருது. அப்போ இதனுடைய லாஸ்ட் டிஜிட் 8ல் வருது, இதனுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 3ல் வருது. அப்போ இதுதான் புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் இதை கழிங்களேன், இப்படி எப்படி கழிக்க முடியும்? 3 8ல் கழிக்க முடியாது. அப்போ என்னது 13ல் 8 போனால் எத்தனை வருது? 5. இப்போ கண்டிப்பாக இதோடைய ஹோல் வேல்யூ, ரெண்டோடைய ஹோல் வேல்யூ கழிக்கும் போது உங்களுக்கு 5ல் தான் லாஸ்ட் நம்பர் வரும். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், லாஸ்ட் நம்பர் வந்து 5ல் முடியுதான்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். இது எதுவுமே வராது. சப்போஸ் இப்போ 2 ஆப்ஷனில் 5ல் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் கொஞ்சம் ஹோல் நம்பரை பெருக்கி போட்டு இது கழிச்சிக்கலாம். ஓகேங்களா?